ஹல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் மகிமைப்படட்டும். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்வோம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் நம்ம கேட்டால் உடனே நமக்கு ரொம்ப ஒரு பிடித்த வசனம், வாக்குத்தத்தமான வசனம். ஆமாம், கேட்டால் இது சிலர் ஆண்டவருக்கு உள்ள டெலிஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இந்த வசனம் பல விதங்களில் நம்ம அறிந்திருப்போம். ஆனால் இந்த வசனம் என்ன சூழ்நிலையில் எதையுமே எழுதுறார் அப்படின்னு சொல்லி முந்தின 2 வசனத்தை வாசிங்கன்னா, அவர் காவல் கிடங்கில் காவற்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அவர் இந்த காரியத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறார். அப்போ எதுக்காக அடைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, அதுக்கு முந்தின அதிகாரத்தில் முதல் 5-6 வசனங்களை வாசிக்கும் போது, சிதேக்கியா அப்படிங்கிற ராஜா யூதா ஜனங்களை ஆளுகை செய்யும் போது ஆண்டவர் அந்த சிதேக்கியா ராஜாவுக்கு ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். எப்பா, பாபிலோன் ராஜா கையில் உங்களை ஒப்பு கொடுப்பேன், பாபிலோன் ராஜா உன்னை சிறைப்பிடித்துட்டு போவார், அவனோட முகமுகமாக நீ பார்ப்ப, அவனோட பேசுவ, அவர் பாபிலோனுக்கு கொண்டு போவார் அப்படிலாம் சொல்லி அநேக தீர்க்க தரிசனமாக கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை இவர் போய் சொன்னார். சொன்னதை கேட்ட உடனே சிதேக்கியா ராஜா என்ன செஞ்சுருக்கணும், கொஞ்சம் மனம் திரும்பி இருக்கணும், ஏதாவது கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்திருக்கணும். சொன்ன ஆளை பிடிச்சி என்ன செய்கிறாரு, காவல் கிடங்களை போட்டு வச்சுறார். இப்போ எரேமியாவோட நிலைமையில நீங்களும் நானும் இருந்தா, இப்போ மறுபடியும் ஆண்டவர் சொல்றார் ஒரு வார்த்தையை, நீ போப்பா, நீ இந்த வார்த்தையை கேளுப்பா, இந்த வார்த்தையை நீ சொல்லுனா நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஆண்டவரே ஒரு தடவை சொன்னதே போதும், ஏற்கனவே நான் நொந்து போய் நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கிறேன், ஏற்கனவே நான் காவல் கிடங்கில் இருக்கிறேன், ஏற்கனவே நான் உமக்காக ஊழியம் செய்து நான் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், திரும்பவும் எனக்கு நீங்கள் உங்களுடைய வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க, நான் போய் எப்படி நான் சொல்ல அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரங்களில் நம்முடைய மனுஷீகத்தில் நம்ம யோசிப்போம், நம்முடைய மனுஷீகத்தில் நம்ம சோர்வுக்கு இடம் கொடுப்போம், பல நேரங்களில் மனுஷீகத்தில் நம்ம என்ன செய்வோம், நம்ம அதைரியப்படுவோம். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையிலே நம்ம இருந்தாலும் நமக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரதான் செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே நம்மளை விட்டுட்டு போகிறவர் அல்ல, ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து தூக்கி எடுக்கிறவர், அவருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்து நம்மை தேற்றுகிறவர், அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்ம லைஃப்ல அனுபவித்திருக்கிறோம்? ரொம்ப சோர்ந்து போய் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போது, இனி நான் ஒன்றுமே செய்ய போகிறதில்ல அப்படின்னு நினைக்கும் போது, ஆண்டவரே போதும் ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நிறைய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படிதான் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் எலியாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது, போதும் ஆண்டவரேன்னு சொல்லி, எலியாவே நீ இங்கே என்ன, உனக்கு என்ன இங்கே அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவரே போதும், உமக்காக நான் என்னென்னவோ செஞ்சாச்சு, ஆனால் இப்போ என்னைய தேடிட்டு இருக்கிறாங்க, என் தலையை எடுக்கிறதுக்கு ஏசபேல் சவால் விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்படி சோர்ந்து போய் இருக்கும்போது ஆண்டவர் அவனை தேற்றி, அவனை சரீரத்துக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து, அவனுக்கு வார்த்தையை கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம். ஹல்லேலூயா. when we feel that it is all over, நாம நம்முடைய மனுஷீகத்தில் முடிந்து போயிட்டு இனி வேண்டாம் அல்லது போதும் ஆண்டவரேன்னு சொல்லுகிற இடத்துக்கு வரும்போது கர்த்தர் நம்மை கொண்டு இன்னும் பெரிதான காரியங்களை செய்ய போகிறார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் இட் இஸ் ஓவர், ஆண்டவரே போதும், இல்லை என்னை விட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நீ தான் எனக்கு வேண்டும், உன்னை கொண்டு தான் நான் பேசுவேன், உன்கிட்ட இன்னும் என் வார்த்தையை நான் கொடுப்பேன், உன்கிட்ட நான் இன்னும் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு இடைபடுகிறவராக இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன், மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும், நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஒரு தேவன். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஆண்டவர் அவருடைய
பிளான்ஸ், அவருடைய எண்ணங்கள், அவருடைய செயல்பாடுகள் அது என்னைக்குமே அது பெரிதானதாக தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை கொண்டு நாம நினைக்கிறதை விட தேவன் நினைக்கிற காரியங்கள் ஆச்சரியமானதாய், அற்புதமானதாய், பெரிதான இவைகளாக தான் இருக்கும். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் இப்போ நீங்க உங்க நிலைமையில நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். நான் இனி ஆண்டவருக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அல்லது எப்படியோ இப்படி காலத்தை கடத்திட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? அல்லது இனிமே என்ன எப்படி கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எந்த நிலைமையில நீங்க யோசித்து இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை யோசிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தெரியாது, நம்மளுடைய லிமிட்டேஷன்ஸ்லேயே நம்ம யோசிப்போம். நமக்கு இருக்கிறதான ஒரு குறுகிய வட்டத்தில் நம்ம யோசிப்போம். நமக்கு இருக்கிறதான குறைபாடுகளின் அடிப்படையில் நம்ம யோசிப்போம். நமக்கு இருக்கிறதான இயலாமைகளின் அடிப்படையில் நம்ம யோசிப்போம். நமக்கு இருக்கிறதான நெருக்கங்களின் அடிப்படையில் நாம் யோசிப்போம். நாம ஒருவேளை அப்படி யோசிக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு நம்மை சுற்றி இருக்கிற நெருக்கங்களோ சோர்வுகளோ நமக்கு இருக்கிற இயலாமைகளோ அது அவருக்கு ஒரு சாதாரணமான விஷயம். நொடி பொழுதுல கர்த்தர் அதை மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே 80 வருஷம் ஆயிடுச்சு, நான் பேச தெரியாதவனா இருக்கிறேன், நான் திக்கு வாயனா மந்தனா உள்ளவனா இருக்கிறேன், வேற யாரையாவது அனுப்புன்னு சொல்லும்போது, இல்லை நீ தான் இந்த ஜனங்களை ரட்சிக்க போகிற, நீ தான் இந்த ஜனங்களை விடுவிக்க போகிற, நீ தான் இந்த ஜனங்களை நீங்க வழி நடத்த போகிறன்னு சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு மோசேயை கரம் பிடித்து எடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான். 40 வருஷமா வனாந்தரத்தில் ஆடுகளை மட்டும்தான் மேய்த்து கொண்டு இருந்தான். 40 வருஷமா அவனுக்கு வேற ஆட்கள் கிடையாது. ஆனா அங்கே இருந்து ஒரு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்தக்கூடிய திட்டத்தை கர்த்தர் அந்த மோசேக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம லைஃபை நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கே அதில் ஒரு நம்பிக்கை வராமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதில் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்றாரு, அதில் ஆண்டவர் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் நமக்கு தெரியாது. அன்புக்கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவர்களை கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, எந்த மனிதனுடைய இருதயத்திலும் தோன்றினதும் இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவர். இஸ் ஆல் நோயிங் காட், ஆம்னிஷியன் காட், எல்லாவற்றையும் தெரிந்த ஆண்டவராக இருக்கிறார். அவருக்கு யாருமே கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. அவர் சொல்றார், நான் பெரிய காரியங்களை செய்ய போறேன்னு சொல்லி. அல்லேலூயா. அப்ப நம்ம வேலை என்ன? இது நடக்குமா நடக்காதா, வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையா, இது எப்படி ஆகும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட இது கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அது நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. ஆரம்பத்தில் மரியாள் உடைய சூழ்நிலையை பார்க்கும்போது தேவதூதன் சொன்ன உடனே மரியாள் கேட்குறாங்க, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியனே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய லிமிட்டேஷனை பற்றி பேசுகிறாங்க. அப்போ தேவதூதன் சொல்கிறாரு, இது உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது, இது தேவனுடைய பரிசுத்த ஆவி உண்மையில நிழலிடும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொன்ன உடனே மரியாள் சொன்ன ஒரு காரியம், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி சொன்னா நம்ம என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்? எப்படி நம்ம பதில் கொடுப்போம்? ஆண்டவரே என்னை விட்டு விடுன்னு சொல்ல போறோமா? ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்ல போறோமா? ஆண்டவரே இது எப்படி ஆகும்னு கேட்க போறோமா? போதும் ஆண்டவரேன்னு சொல்ல போறோமா? இல்லை ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், டூ வாட் whatever you want to do, நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதை செய்யுங்க ஆண்டவரே, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க போகிறோமா? ஆமென், ஹல்லேலூயா. எரேமியா 29:11 ஆண்டவர் சொல்றாரு, for I know the plans I have for you, plans to prosper you, not to harm you, plans to give you peace and a new life. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு அளிக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறதை விட மேலா கர்த்தர் நினைச்சிருக்கிறாருங்க. உங்களை குறித்து மேலான திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆங்கிலத்தில் அது அழகா ஃபார் ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹேவ் ஃபார் யூன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். உங்களை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறார், உங்களை குறித்து என்ன எண்ணம் வச்சிருக்கிறார், எல்லாவற்றை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு எதுவானவைகளே. அவைகள் ஆச்சரியமானவைகளா இருக்கலாம், அவைகள் நம்ம அறியாததும் எட்டாததுமான காரியங்களா இருக்கலாம், நம்ம திராணிக்கு மிஞ்சினதா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொன்னா அதை உங்களை கொண்டு செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இட்ஸ் நாட் ஓவர். ஹல்லேலூயா. God is not finished with you. இது உங்க வாழ்க்கையில தேவன் இன்னும் செயல்படுகிறது முடிந்து விடல. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய விரும்புகிற காரியம் முடியலைங்க, இன்னும் நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற ஆட்களை பார்க்கறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறீங்க, அல்லது திரும்புறதுக்கு யோசிக்கிறீங்க, அல்லது சொல்றதுக்கு யோசிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. பட் அதுதான் நிஜம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த திரும்ப அந்த எரேமியா 33க்கு வருவோமே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் அவர்களுக்கு சவுக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். யாருக்கு சொல்றாருங்க? யாருக்கு சொல்றாரு? அந்த யூதா ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றார். எரேமியா தீர்க்கதரிசி அந்த யூதா ஜனங்களுடைய இதுல ஊழியம் செய்றாங்க. என்ன நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னா, பாபிலோனுடைய சிறையிருப்புக்கு போகிற காலகட்டத்தில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கடைசி கிட்டத்தட்ட நிறைய பேர் சிறைப்பிடித்து போகப்பட்டாயிற்று. இப்போ கடைசியாக எருசலேமில் இருக்கிற எல்லாத்தையும் தீக்கிரையாக்கி போட்டு அதெல்லாம் இன்னும் கடைசியான பேட்ச் போக வேண்டி இருக்கு. அந்த டைமில் ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை கொடுக்குறார். நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். திரும்ப ஒரு கேள்வி, யாருக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை மறந்து போன ஜனங்களுக்கு, ஆண்டவரை விட்டு விட்டு அவங்க சுற்றி இருக்கிறதான ஜாதி ஜனங்களுடைய விக்கிரகங்களை பின்பற்றி சோரம் போன ஜனங்களுக்கு ஆண்டவர் எத்தனையோ முறை தீர்க்கதரிசிகளை அனுப்பி 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 எச்சரிப்பான வார்த்தைகளை சொன்னாலும் கீழ்ப்படியாம தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தி வாழ்ந்த ஜனங்களுக்கு அவங்களை குறித்து சொல்லுகிறாரு, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அவருடைய இருதயத்தை நம்ம புரிந்து கொள்ளவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு பக்கம் நீதி உள்ள தேவன், அவர் என்ன செய்கிறாரு, அவர் நியாய தீர்ப்பை அவர் அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு. அனுப்ப வேண்டிய சூழ்நிலையில் நியாய தீர்ப்பை ஆண்டவர் அனுப்பினாலும், அவருடைய நீதியை சரி கட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும், அதே நேரத்தில் இரக்கமும் உருக்கமும் அவர் நிறைந்தவராக இருக்கிறார், அன்பு நிறைந்தவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம மேலையும் ஒரு தேவ கோபாக்கினைக்கு பாத்திரவான்களாக தான் நாமளும் இருந்தோம். ஏன்னா வேதம் அழகா சொல்லுகிறது. ரோமர் 3:23 நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப அந்த நிலைமையில இருந்த நம்மை, அந்த நிலைமையிலன்னு சொல்றதை விட இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டைல யோசிச்சு பார்த்தா கூட நிறைய இடத்துல என்ன செஞ்சிருக்கிறோம், ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிருப்போம். சில நேரங்களில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத விதங்களில் நம்ம நடந்திருப்போம், பேசியிருப்போம், நம்ம கோபப்பட்டிருப்போம், நம்ம சில காரியங்களை செய்திருப்போம். அந்த நிலைமையில இருக்கிற நமக்கு ஒரு இரக்கம் வெளிப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம மேல விழுக வேண்டிய தண்டனையை கர்த்தர் தன் மேல ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அப்ப அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு அதே தான் ஆண்டவர் செய்தார். அவங்கள சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்துட்டு அவங்கள கை கழுவி விடலை, அவங்கள மறுபடியும் அவங்கள சேர்க்கிறதற்கான திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Even if you feel that you are far away from God, நான் ஆண்டவரை விட்டு நான் தூரமாய் போயிட்டேன், ஆண்டவருக்கு எனக்கு உள்ள உறவில பெரிய விரிசல் இருக்கிறது, என்னால முன்ன மாதிரி ஆண்டவரோடு உறவாட முடியல, தேவ அன்பை நான் ருசி பார்க்க முடியல, ஆண்டவரோடு பேச முடியல, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியல, ஆண்டவருக்காக எழும்ப முடியலன்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருப்பீர்களானால், God wants to do something new in your life. Hallelujah. ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை
உங்களை மீண்டும் ஆரோக்கியமாக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை குணமாக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை எடுத்து தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு சமாதானத்தையும் சத்தியத்தையும் நான் வெளிப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லா நம்பிக்கையும் அற்று போகிற மாதிரியான சூழ்நிலை வரலாம். ஏன்னா சிறைப்பிடிச்சு போனப்ப அந்த பட்டணங்கள் எல்லாம் தீக்கிரையாக்கி போட்டாங்க. அவங்களுக்கு அடையாளமாக இருந்த எருசலேமில் உள்ள தேவாலயம் இடிக்கப்பட்டது. அதில் இருக்கிறதான எல்லா பனிமுட்டுகள் எல்லாம் கொள்ளையிட்டு போகப்பட்டது. எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போன நிலைமையில தான் அவங்க அந்த நிலைமைக்கு தான் போகிறாங்க. அப்போ அந்த நிலைமையில கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த நிலைமையிலையும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கர்த்தர் அவர்களை குறித்து யோசிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கத்துக்கும் உருக்கத்துக்கும் அவருடைய அன்புக்கும் அவருடைய கிருபைக்கும் அளவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. தகுதி இல்லாத ஜனங்களுக்கு அவங்க மேலே வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக இன்னொரு திட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி தர்றார். அவங்கள நான் குணமாக்குவேன் ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை சொல்லுகிறார். அவங்களுக்கு சமாதானத்தை தருவேன் சொல்றார். ஆண்டவர் அவர்களை நான் சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் சொல்றார். இன்னும் தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா 7, 8 வாசிக்கும் போது அவங்க சிறையிருப்புகளில் சிறையிருப்பு அதை திருப்பி அவங்க முன்னிருந்த போல கட்டுவித்து அவர்களை எனக்கு விரோதமாய் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் அவங்க நீங்களாக்கி சுத்திகரித்து அவளை எனக்கு விரோதமாக குற்றம் செய்து எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம சில நேரம் மன்னிக்க ரெடியாக தான் இருப்போம். கொஞ்சம் கவனிங்க. மன்னிப்போம். ஆனால் மன்னித்தாலும் அந்த ஆளுக்கு நம்ம திரும்ப ஏதாவது நன்மை செய்வோமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான் இல்லையா? சரி, நான் ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன். உங்கள்கிட்ட ஒரு 5000 ரூபா கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க, தரவே இல்லை. 1 மாதம் ஆச்சு, ஒரு 6 மாதம், 1 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் ஃபோன் போட்டால் எடுக்கிறதே இல்லை, உங்கள் நம்பரே பிளாக் பண்ணுற லெவலுக்கு போயாச்சு. இப்போ திடீர்னு அங்கே அந்த சைட்லேருந்து ஒரு ஃபோன் வருது. அக்கா, எனக்கு ரொம்ப அவசரமாக தேவைப்படுது, ஒரு 2000 ரூபா கடன் தாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? வாமா வந்து வாங்கிக்கோன்னு சொல்லுவீங்களா? முதல்ல வாங்கின 5000 கொடுன்னு சொல்லி கேட்போம். ஏற்கனவே நீ இந்த தரேன்னு சொல்லி சொன்ன வார்த்தையை காப்பாற்றலை, நீ உன்னைய நம்பி நான் எப்படி 2000 கொடுக்கன்னு கேட்போம். உனக்கெல்லாம் என்கிட்ட கடன் கேட்க ஏதாவது தகுதி இருக்கான்னு கேட்போம். நீ ஏமாத்துக்காரி அப்படின்னு சொல்லி நம்மளால கோபத்தெல்லாம் கூட கொட்டி தீர்த்துரும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த மாதிரி நிலைமையில இருந்த ஆட்களுக்கு ஆண்டவர் திரும்ப ஒரு இரக்கத்தை காண்பிக்கிறார். ஆண்டவர் அவங்கள மன்னிப்பேன்னு சொல்றார், அவங்களுக்கு கட்டுவிப்பேன்னு சொல்றார், அவங்கள திரும்பவும் அவங்கள சுத்திகரிப்பேன்னு சொல்றார். அதெல்லாம் சொல்லிட்டு 9ஆம் வசனத்தில் நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்கிற போது பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆண்டவருடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், நம் மூலமாக அவர் மகிமைப்பட வேண்டும் என்பதுதான். ஆமென். அதுக்காக தான் இவ்வளவு வாய்ப்புகள், அதுக்காக தான் இவ்வளவு இரக்கம், அதுக்காக தான் இவ்வளவு கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படியாவது இந்த மகனுடைய வாழ்க்கையில நான் செய்கிற காரியங்களை பார்த்து ஹல்லேலூயா என் நாமம் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையின் நோக்கம் அதுதான், நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் அதுதான், அவர் மகிமைப்படும்படியாக தான். ஹல்லேலூயா. அவரை நம்ம அப்ப நம்ம பிரதானமான எண்ணம் அதுவாக தான் இருக்கணும். நான் செய்கிற சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் இதன் மூலமாக என் ஆண்டவர் மகிமைப்படுவாரா, ஆண்டவருக்கு அது புகழ்ச்சியா இருக்குமா, ஆண்டவருடைய பிள்ளை நான் இருக்கிறனால அதன் மூலமாக ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுமான்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிறதான அந்த பிரதானமான காரியம் அதுதான். He wants to be glorified in and through each and every one of you. உங்க ஒவ்வொருவர், நம் ஒவ்வொருவர் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று தேவன் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பல இடங்களில் நம்மளை மன்னிக்கிறார், பல இடங்களில் நம்ம திரும்ப கட்டுவிக்கிறார், பல இடங்களில் திரும்ப நம்மளை சுத்திகரிக்கிறார், பல இடங்களில் பல சூழ்நிலைகளில் திரும்ப நமக்கான நன்மையான திட்டங்களை மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய துவங்குகிறார். ஹல்லேலூயா. அப்போ அதற்கு நாம் எப்படி இருக்கணும்? பாத்திரவான்களாக இருக்கணுமா? நம்ம எவ்வளோதான் நினைச்சாலும் பாத்திரவானாக இருக்க முடியல. ஆனால் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்களேன், நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த இரக்கத்திற்கு நாம் பாத்திரவான்கள் அல்ல அப்படிங்கிறத வேதம் நமக்கு சொல்லுகிறது. எபேசியர் 2:8 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதெல்லாம், இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம எவ்வளவுதான் பாத்திரவான்களா மாற்ற நம்ம முயற்சி செய்தாலும் நம்மளால கண்டிப்பா முடியாது. ஆனா தேவனுடைய கிருபையினால நாம் என்ன செய்கிறோம்? நம்ம ரட்சிப்பை அடைந்திருக்கிறோம். நம்ம மறுபடியும் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்கு ஏதுவான நிலைமையில கர்த்தர் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற பகுதியில், இருக்கிற இடங்களில், எல்லா பகுதியிலையும் நம்ம மூலமாக அவர் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப அவர் அதனால தான் என்ன செய்யறாரு? திரும்ப திரும்ப உங்க வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். உங்க மூலமா மற்ற ஜனங்கள், ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு முன்பாக அவருடைய நாமம் மகிமைப்படணும். அவருக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பது உங்களையும் என்னை குறித்த தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த நோக்கத்தோடு தான் கர்த்தர் இன்னும் நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டு இருக்கிறார், இன்னும் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி நம்ம பார்க்குறோம். அதை தொடர்ந்து நம்ம கீழே இன்னும் 11ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம கர்த்தருக்கு ஹல்லேலூயா மகிமை கொண்டு வருகிற வாழ்க்கையை வாழ நம்ம கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நன்றி உள்ளவர்களாக இருப்போமானா என்ன செய்வோம் அப்படின்னா, என்ன செய்யலாம்? நம்ம நன்றி உணர்வை வெளிப்படுத்த என்ன செய்யலாம்? தேங்க்யூ ஜீசஸ்னு 100 தடவை எழுதி ஒரு புக்கில் ஃபுல்லாக எழுதி வச்சுக்கலாமா? சிலர்லாம் எழுதுவாங்க, ஸ்தோத்திர பலிகளெல்லாம் எழுதுவாங்க. அப்படியே சரி, எதோ சொல்ல ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் எனக்கு கேட்கல. நாம் நன்றி உணர்வு உள்ளவர்னா இருக்கணும்னா நம்ம கர்த்தரை துதிக்கிற உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரோடு உறவாடுகிற அனுபவம், கர்த்தரை நேசிக்கிற அனுபவம், உண்மையாக உள்ளத்தில் உணர்ந்து ஆராதிக்கிற அனுபவம். வர வர நம்ம பெண்டிகாஸ்டல் ஆராதனைகள்லையும் பாரம்பரியங்கள் வர ஆரம்பிக்குது. அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிறதெல்லாம் அப்படி கொஞ்சம் மங்கி எரிய ஆரம்பிக்குது, மங்கி போக ஆரம்பிக்குது. நல்ல தீவிரமாக கர்த்தருக்காக வல்லமையாக எழும்பணும்னு நினச்சதெல்லாம் இப்போ கொஞ்சம் எப்படியாவது நம்மளை நாம் காப்பாற்றி கொள்ள முயற்சி மாதிரி இருக்கு. ஆண்டவருடைய ஜனங்கள் அவரை ஆராதிக்க, ஆண்டவரை நேசிக்க, உண்மையா ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை பிரியமா அவரை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் அதை தான் அவங்க சத்தம், களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளின் சத்தம்லாம் கேட்டு அவங்க கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவருடைய சத்தம். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற அனுபவம் எத்தனை பேருக்கு இன்னும் அதிகமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புறீங்க? முன்ன நான் துதிச்ச மாதிரி இன்னைக்கு துதிக்கலை, முன்ன ஆராதித்த மாதிரி இன்னைக்கு ஆராதிக்க முடியலை, முன்ன நான் ஆண்டவரோடு உறவாடின மாதிரி நான் அந்த உறவில் நான் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்போமானா, இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் உள்ளத்தில் ஒரு நன்றி உணர்வை தாங்க, உண்மையாக உண்மை நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்க, நேசத்தின் அடிப்படையில் உண்மை ஆராதிக்க எனக்கு உதவி செய்யுங்க, அந்த உறவின் அடிப்படையில் நான் உண்மையில நான் மகிழ்ந்திருக்கவும் உண்மை மகிழ்ச்சியாக ஆண்டவரே மகிழ்ச்சியும் புகழ்ச்சியுமாக உமக்கு நான் இருக்கவும் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்க போகிறோம். ஆமென்.
கர்த்தர் செய்வார். நீங்க உண்மையா ஒரு தாகத்தோடு கேட்டீங்கன்னா நிச்சயமா God will restore you back. ஆண்டவர் உங்களுக்கு அந்த முன்னிருந்த அனுபவங்களை தருவார், முன்னிருந்த மேன்மைகளை தருவார், முன்னிருந்த அலங்காரங்களை தருவார், முன்னிருந்த அபிஷேகத்தை தருவார். உங்களை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. சரி, நன்றி உணர்வை வெளிப்படுத்த முதல்ல நாம கர்த்தரை உண்மையா ஆராதிக்கணும், நம்ம உண்மையா நேசிக்கணும், அவரை நல்லா மனம் திறந்து அவரை துதிக்கணும், ஆராதிக்கணும். ரெண்டாவது நம்ம செய்கிற காரியம் உண்மையா அவரை நேசிப்போம்னா அவருக்கு பிரியமா நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா அவரை நேசிக்கிறோம்னா அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் நம்மளை நேசிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்கிறதுக்கு யோசிப்பாங்க. நமக்கு பிடிக்காத காரியங்களை செய்கிறதற்கு ரொம்ப தயங்குவாங்க. அது உண்மைதானே? நம்மளை பற்றி கவலையே இல்லாக்கறையே இல்லைன்னா தான் என்ன செய்வாங்க, நான் என் இஷ்டம் போல தான் போவேன் அப்படின்னு போவாங்க. அப்போ ஆண்டவர் நம்ம மேலே இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ஆண்டவர் நம்ம அவருடைய மகிழ்ச்சியாக, அவருக்கு மகிழ்ச்சியான கீர்த்தியாக, புகழ்ச்சியாக, மகிமையாக ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். அவருடைய நோக்கங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த விரும்புகிறார். அவ்வளவு நன்மைகளெல்லாம் நமக்கு அளிக்கிறார். நம்ம சரியா இல்லாம இருந்தாலும் நமக்கான நல்ல திட்டங்களை நம்ம குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்ப நன்றி உணர்வு நமக்கு இருக்கணும். முதல்ல நல்லா ஆராதிக்கணும். ரெண்டாவது ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம வாழ்க்கையில செய்ய நம்ம தீர்மானித்து நடக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி ஆராய்ந்து உம்முடைய நித்திய வழிகளில் என்னை நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி அன்றாடம் அது நம்முடைய ஜபமா இருக்கணும். ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானதை செய்யணும். என் பேச்சின் மூலமா, என் நடக்கையின் மூலமா, என்னுடைய சிந்தையில நான் செய்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு பிரியமானதை நான் செய்யணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் மூன்றாவதா என்ன செய்யலாம்? நன்றி உணர்வை வெளிப்படுத்த. பாஸ்டர் விட மாட்டேங்கிறீங்களே, திரும்ப திரும்ப எங்களே நோண்டிகிட்டே இருக்கீங்களேன்னு நினைக்காதீங்க, கேட்டுகிட்டே இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. அப்போ சொல்லுங்க, என்ன செய்யலாம்? நமக்கு பாராட்டின இரக்கத்தை, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை விவரித்து சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் தேவை உள்ளவங்க இருக்கிறாங்க, ஆண்டவர் அறியாமல் இருக்கிறாங்க, இந்த இரக்கத்தை ருசி பார்க்காம இருக்கிறாங்க, இந்த அன்பை ருசி பார்க்காம இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஆண்டவரை அறிமுகப்படுத்த வேண்டும், ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை பேசணும், ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களை பற்றி அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கும் இந்த ஆண்டவர் நல்லவர் என்பதை அறிமுகப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம லைஃப்ல முடிந்ததுன்னு நினைக்கிற இடத்துல கர்த்தர் நம்மளை தேடி வந்தார், நம்மளை தூக்கி எடுக்கிறார், நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், நம்மளை ரட்சித்திருக்கிறார், நமக்கு நன்மையானதை பேசி இருக்கிறார், நமக்கு நன்மையானதை நிறைவேற்றி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அதனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அவருடைய நாமம் மகிமைப்படும்படியான, அவருக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் அவருக்கு மகிமையாயும் என் வாழ்க்கை வாழணும். எப்பவும் அவர் எனக்கு செய்த உபகாரங்களை நான் மறக்கக்கூடாது, எப்பவும் நான் அதற்கு நன்றி உணர்வு உள்ளவனா இருக்கணும். எல்லா காரியத்திலையும் என் நன்றி உணர்வு வெளிப்படணும். என் வாழ்க்கை முழுவதும் நான் நன்றி உள்ளவனா இருக்கணும். உண்மையா கர்த்தரை ஆராதிக்கணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமானதை நான் செய்யணும், அவரை பற்றி ஊருக்கெல்லாம் நான் சொல்லணும். ஹல்லேலூயா. இப்படி நம்ம வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அங்கே கடைசியில் 14ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் அவங்க யூதா குடும்பத்துக்கும் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். அதே மாதிரி இன்னும் நிறைய வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கென்று, அவருடைய நாம மகிமைக்கென்று வாழ தீர்மானிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் அவருடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டே தான் இருப்பார், வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொண்டே தான் இருப்பார். ஏற்ற நேரம் வரும்போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுதலுக்கு நேராக கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம். ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி ஹல்லேலூயா. ஆண்டவரே, முடிந்தது என்று நினைத்த போது ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே இல்லை, ஐ எம் நாட் எட் ஃபினிஷ்ட் வித் யூன்னு சொல்றீங்க.
சொல்றீங்க ஆண்டவரே. இன்னும் உன் வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத நிலைமையில நாங்கள் தூரமாய் போயிருந்த நிலைமையில இருப்போமானா எங்களை மீண்டுமும் மண்டையில் இழுத்து கொள்ளுவீராக, மீண்டுமும் பக்கத்தில் எங்களை சேர்த்து கொள்ளுவீராக ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்களே மறந்திருந்தாலும் நீங்க எங்களை மறக்கல ஆண்டவரே, நீங்க எங்களை கைவிடல ஆண்டவரே. எங்களுக்கான திட்டங்களை வைத்திருக்கிறீங்க, எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய காரியங்களை நீங்க பேசுகிறவரா இருக்கிறீங்க, எங்களை கரம் பிடித்து தூக்கி எடுக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிழ்ச்சியாய் ஆண்டவரே, மகிழ்ச்சி உள்ள ஆண்டவரே கீர்த்தியும் ஆண்டவரே புகழ்ச்சியுமாய் மகிமையுமாய் எங்களை வைக்க விரும்புறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே என் வாழ்க்கை உங்களை மகிமைப்படுத்துகிறதா இருக்கட்டும். எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க? முதல்ல அப்படி ஜெபம் பண்ணுங்களேன், கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கை உங்களை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும்ப்பா. உங்க நாமத்துக்கு நான் ஆண்டவரே மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியா இருக்கணும் ஆண்டவரே, புகழ்ச்சியா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு ஆண்டவரே ஹல்லேலூயா ஒரு வாழ்க்கையா என் வாழ்க்கை இருக்கட்டும். இதுவரைக்கும் ஒருவேளை அப்படி இருக்க முடியல, என் சூழ்நிலை என்னை தடுக்குது, என் பிரச்சனைகள் எனக்கு ஆண்டவரே என்னை முற்றிலுமா என்னை தடை பண்ணுகிறது. ஆனா இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி உங்களை மாத்திரம் மகிமைப்படுத்தும்படியாக, உங்க நாமத்தை உயர்த்தும்படியாக ஆண்டவரே உங்களுக்கு ஆண்டவரே நான் சாட்சியாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீங்க செய்ததுக்கு நன்றி உள்ளவனா, நன்றி உள்ளவளா நான் இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. உண்மையா உம்மை துதிக்கிறதற்கு, உண்மையா உம்மை நேசிக்கிறதுக்கு, உம்மோடு உறவாடுகிறதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உண்மையா ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நடக்கிறதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் தியானங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்துல பிரீதியாய் இருக்கட்டுமப்பா ஆண்டவரே. என் பேச்சு மாறட்டும், என் சிந்தை மாறட்டும், என் நடக்கை மாறட்டும் ஆண்டவரே, என் செயல்பாடுகள் மாறட்டும், நாம் செய்கிற காரியங்கள் ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமா இருக்கட்டும். எங்களை ஒப்பு கொடுக்குறான்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க போனாலும் கர்த்தர் செய்த நன்மைகளை விவரித்து சொல்லுகிற ஒரு ஆண்டவரே மகனாக, கர்த்தர் எனக்கு இந்த செய்த காரியங்கள் எல்லாம் சாட்சியாய் அறிவிக்கிற ஒரு நபராக நான் காணப்பட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி கேளுங்க. God will strengthen you if you have a desire. நீங்க அப்படி ஒரு சின்ன ஆசை உங்க மனசுல இருந்தா போதும், ஒரு சின்ன வாஞ்சை இருந்தா போதும், ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். ஆண்டவர் நீங்க அறியாதது மெட்டாததுமான பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அதை உங்க மூலமா செயல்படுத்தவும் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் சாட்சியாய் நீங்க ஏற்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய கிருபைகள் பெருகட்டும் அப்பா. அளவில்லாத தேவனுடைய ஆண்டவரே கிருபைகள் பெருகட்டும். தேவ கரம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் கனமும் துதியும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம்ப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாம மகிமைக்கென்று நீங்க ஹல்லேலூயா கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக, பலப்படுத்துவாராக. தேங்க்யூ.